ஒன்றாம் படை வீடு ஒன்றாம் படை வீடு எந்தன் முருகனுக்கு ஒன்றாம் படை வீடு திருப்பரங்குன்றத்திலே ஒன்றாம் படை வீடு தெய்வானையை கரம் பிடித்த ஒன்றாம் படை வீடு ஒன்றாம் படை வீடு ரெண்டாம் படை வீடு ரெண்டாம் படை வீடு எந்தன் சுப்பிரமணிய சுவாமிக்கு ரெண்டாம் படை வீடு திருச்செந்தூரிலே கடலோரத்திலே ரெண்டாம் படை வீடு சூரபத்மனை சூறையாடிய ரெண்டாம் படை வீடு மூன்றாம் படை வீடு மூன்றாம் படை வீடு எந்தன் தண்டாயுதபாணிக்கு மூன்றாம் படை வீடு தெய்வக்கனியாம் மாங்கனிக்கு ஆண்டியை கோலம் கொண்டு திருவாவின் குடியினிலே பழனி மலையிலே மூன்றாம் படை வீடு நான்காம் படை வீடு நான்காம் படை வீடு தந்தைக்கு மந்திரம் ஓம் என உலகிற்கு உணர்த்தியாய் நான்காம் படை வீடு நான்காம் படை வீடு சுவாமி மலையே அது நான்காம் படை வீடு ஐந்தாம் படை வீடு ஐந்தாம் படை வீடு எந்தன் தணிகை முருகனுக்கு நான்காம் படை வீடு திருப்புகழ் பாடிய திருத்தணி முருகனுக்கு ஐந்தாம் படை வீடு ஆறாம் படை வீடு ஆறாம் படை வீடு எந்தன் வேலனுக்கு ஆறாம் படை வீடு ஔவையை சோதித்த இடமான வீடு பழமுதிர் சோலையே ஆறாம் படை வீடு ஆறு படை வீட்டில் வீற்றிருக்கும் முருகா நீ வந்து எனையாள எனக்கேது குறையோ முருகா கந்தா கார்த்திகேயா ஏழாம் படை வீடு ஏழாம் படை வீடு மருத மலையிலே பாம்பாட்டி சித்தர் மூலம் ஏழாம் படை வீடா என்ன வைத்தாய் நான் பேசும் தமிழே முருகா என்னாலும் என்னை ஆளும் தெய்வமும் நீ அல்லவா எல்லோருக்கும் நல்லருள் புரிந்திடுவாயே முருகா எல்லோருக்கும் நல்லருள் புரிந்திடுவாயே முருகா.